அந்த ஆன்ம தற்காப்பு நுட்பத்திற்காக மட்டும் அவர்கள் வரவில்லை. சகோதரி சியாவோயாங், நீ மனதளவில் தயாராக இருக்க வேண்டும். இளவரசி சியாவோயாங்கின் கண்கள் சுருங்கின. சிங்ஃபோங் மற்றும் மிங்கா எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பது அவளது உள்ளுணர்விற்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. அந்த பொக்கிஷம் சியாவோயாங் பேரரசின் கடைசி விலைமதிப்பெற்ற சொத்து. அதை அவ்வளவு எளிதாக பறிபோக அவள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாள். சிங்ஃபோங் மற்றும் மிங்கா அந்த மந்திர வளையத்தை கடந்த பிறகு ஒரு மர்மப்பெட்டி திறக்கப்பட்டது போல அடுத்தடுத்து பல மர்ம நபர்கள் தோன்றத் தொடங்கினர். அவர்கள் ஒவ்வொருவரும் மிக எளிதாக அந்த வளையத்தை கடந்து சென்றனர். சன்செட் பெவிலியனுக்குள் இருந்த ஜேட்பூல் புனித கன்னியின் முகம் கவலையில் ஆழ்ந்தது. அங்கிருந்த சிலரின் சாகுபடி நிலையை அவளால் கூட கணிக்க முடியவில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இந்த ஜேட்பூல் சங்கமம் எதிர்பாராத மற்றும் கணிக்க முடியாத நபர்களின் வருகைக்கு சாட்சியாகப் போகிறது. ஆனால் இதைவிட பெரிய அதிர்ச்சிகள் விரைவில் காத்திருந்தன. ஹே, என் குட்டி அழகு எனக்கே சொந்தம். அவளை என்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. ஒரு வக்கிரமான பயங்கரமான சிரிப்புடன் வெளிரிய முகம் கொண்ட ஒரு இளைஞன் முன்னே வந்தான். அவனது உடல் முழுவதும் கரும்புகையைப் போன்ற ஒரு குளிர்ந்த நச்சு ஆற்றல் சுருண்டு கிடந்தது. இளவரசி சியாவோயாங் அதை உடனடியாக உணர்ந்தாள். அவளுக்குள் இருந்த யாங் ஆற்றல் சீறி பாய்ந்தது. காற்றில் அந்த அசுர ஆற்றலும் யாங் ஆற்றலும் கடுமையாக மோதின. இளவரசி வலியால் முனகியபடி பல அடிகள் பின்வாங்கினாள். அவளது சிவந்த இதழ்களிலிருந்து இரத்தம் கசிந்தது. சகோதரி, எச்சரிக்கை! ஜேட்பூல் புனித கன்னி உடனடியாக நகர்ந்து இளவரசியை தாங்கி பிடித்தாள். ஒரு அப்பாவியை தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? இதற்கு உனது நியாயம் என்ன? இப்போதே திரும்பிப்போ. இந்த இடம் உன்னை வரவேற்கவில்லை. அந்த மனிதன் குரூரமாக சிரித்தான். ஹே, இன்ஷூர் ஆகிய நான் எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கு யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை. ஒரே பாய்ச்சலில் அவன் முன்னேறினான். அந்த மந்திர வளையத்திற்குள் ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அந்த நொடியில் விண்ணும் மண்ணும் அதிர 100 ஜாங் சுற்றளவில் இருந்த கட்டடங்கள் அனைத்தும் தூசாக மாறின. இன்ஷு இப்போது சன்செட் பெவிலியனின் வாயிலில் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரு கையை நீட்ட ஒரு பணிப்பெண் அலறியபடி அவன் வசமில்லாமல் அவனை நோக்கி இழுக்கப்பட்டாள். அப்பாவிகளை துன்புறுத்துவதை நிறுத்து என்று ஜேட்பூல் புனித கன்னி அலறியபடி அவனை தடுக்க பாய்ந்தாள். இன்ஷு ஏளனமாக சிரித்தான். அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் ஜேட்பூல் புனித கன்னியின் தாக்குதலை முற்றிலுமாக சிதைத்தது. ஹே, கவலைப்படாதே. சாதாரண பெண்கள் மீது எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. அப்படி கூறிக்கொண்டே அந்த பணிப்பெண்ணின் கையில் இருந்த படிகக்கல்லை பிடுங்கி எறிந்தான். அந்த பணிப்பெண் தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்தாள். அவளது வாயிலிருந்து இரத்தம் பீரிட்டது. நான் இந்த தடையை தாண்டிவிட்டேன். படிகத்தையும் பெற்றுவிட்டேன். இப்போது உங்களால் என்னை தடுக்க முடியாது. இன்ஷு வெறித்தனமாக சிரித்தபடி சன்செட் பெவிலியனுக்குள் நுழைந்தான். ஜேட்பூல் புனித கன்னியின் முகம் இருண்டது. இன்ஷுவின் வருகை இந்த சங்கமத்தில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை அவள் உணர்ந்தாள். இருவரும் மிகுந்த கவலையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பதற்றத்தில் புதிதாக வந்த 2 நபர்களை அவர்கள் கவனிக்கவே இல்லை. டாங் சகோதரா, நாம் வந்துவிட்டோம் என்று தோங் ஜிங் யூன் அறிவித்தான். டாங் சென் தலையசைத்தார். அவர் தனது தலையை உயர்த்தி அந்த பெவிலியனை பார்த்தார். உள்ளிருந்து டஜன் கணக்கான வலிமையான ஆற்றல்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. ஓ, இங்கே நிறைய நிபுணர்கள் இருக்கிறார்களே, மிகவும் சுவாரஸ்யமானது. அத்தியாயம் 194. ஆசனம். அதில் அமரப்போவது யார்? ஷாவோயாங் பெவிலியனுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட ஆற்றல்களில் சில டோங் ஜிங் யூனின் ஆற்றலுக்கு இணையாக இருந்தன. அவனது முகம் உடனடியாக தீவிரமானது. டாங் சகோதரா, இன்றைய சங்கமம் சாதாரணமான ஒன்றாக இருக்கப் போவதில்லை என்பது விதியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது போலிருக்கிறது. டாங் சென் மென்மையாக புன்னகைத்தார். இந்த இளம் நிபுணர்கள் எவ்வளவு வலிமையாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்க எனக்கும் ஆர்வமாக உள்ளது. டோங் ஜிங் யூன் மிகவும் சீரியஸாக கூறினான். நான் கூட இதில் வெற்றி பெறுவேன் என்று சொல்ல முடியாது. பாதியிலேயே அவன் நிறுத்தி கொண்டான். அவனது முகம் வெட்கத்தால் சிவந்தது. பெவிலியனுக்குள் இருந்த பல நிபுணர்கள் அவனுக்கு நிகரானவர்கள்தான். அவர்களுடன் மோதி வெற்றி பெறுவது என்பது கத்திமேல் நடப்பது போன்றது. ஆனால் டாங் சென் அவனை ஏற்கனவே மிக எளிதாக தோற்கடித்திருந்தார். இதன் பொருள் டோங் ஜிங் யூனுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான வீரர்களின் போர். ஆனால் டாங் சென்னின் கண்ணோட்டத்தில் இது ஒரு சாதாரண சிறு விருந்து மட்டுமே. இதை உணர்ந்த டோங் ஜிங் யூன் கசப்புடன் சிரித்துக் கொண்டான். டாங் சென்னின் இளமையான தோற்றமும் அமைதியான குணமும் அவரது பிரமிக்கத்தக்க சாகுபடி நிலையை மற்றவர்கள் எளிதாக மறந்துவிட செய்கிறது. டாங் சென் எப்படி இந்த நிலையை எட்டினார் என்பதை டோங் ஜிங் யூனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. தர்க்கப்படி பார்த்தால் அவனே ஒரு சிறந்த மேதைதான். ஆனால் டோங் ஜிங் யூன் தனது சாகுபடியில் மிகவும் விடாமுயற்சி கொண்டவன்தான். இருந்தாலும் மனிதர்களுக்கிடையே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்க முடியுமா? இருவரும் அருகருகே அந்த மந்திர வளையத்திற்குள் அடி எடுத்து வைத்தனர். பூம்!
கொடூரமான அழுத்தம் உடனடியாக அவர்களை தாக்கியது. திடுக்கிட்ட டோங்ஜிங் யூன் உடனடியாக தனது உடல் முழுவதும் ஆன்மீக ஆற்றலை வெளிப்படுத்தி தன்னை தற்காத்துக் கொண்டான். டாங் சகோதரா, எச்சரிக்கை, இங்கே அழுத்தம் மிக அதிகம் என்று கூறியபடி அவன் திரும்பி பார்த்தான். அவன் கண்ட காட்சி அவனை அப்படியே உறைய வைத்தது. அவனது வாய் ஆச்சரியத்தில் பிதுங்கியது. டாங்சென் அங்கே எந்தவித ஆன்மீக ஆற்றலையும் வெளிப்படுத்தாமல் மிகவும் நிதானமாக நின்று கொண்டிருந்தார். அந்த நசுக்கும் அழுத்தத்தை அவர் தனது வெறும் உடல் வலிமையால் மட்டுமே எதிர்கொண்டார். டோங்ஜிங் யூனின் உடல் மரத்து போனது. இது என்ன அநியாயம்? இவரது உடல் என்ன இரும்பினால் ஆனதா? இது மனிதத்தன்மையே இல்லை. இவர் இப்படி இருந்தால் மற்றவர்கள் எப்படி வாழ்வது என்று அவன் தனக்குள் புலம்பினான். சில அடிகள் நடந்த பிறகு டோங்ஜிங் யூன் தம்மை பின்தொடரவில்லை என்பதை உணர்ந்த டாங்சன் குழப்பத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தார். ஏன் வரவில்லை? டோங்ஜிங் யூன் கசப்புடன் சிரித்தான். இதோ வந்துவிட்டேன். அவன் தனது ஆன்மீக ஆற்றலை ஒரு கவசமாக பயன்படுத்தி ஒவ்வொரு அடியாக மெதுவாக எடுத்து வைத்தான். அவனது சாகுபடி நிலைக்கு அந்த அழுத்தம் அவனை கீழே தள்ளாது என்றாலும் டாங்சென்னுடன் ஒப்பிடும்போது அவன் மிகவும் திணறினான். டாங்சென் ஒரு பூங்காவில் உலா வருவது போல மிக லாவகமாக நடந்து ஷியாவோயாங் பெவிலியனின் முன்னால் வந்து சேர்ந்தார். அவர் அந்த தடையை தாண்டி வெளியே வந்த அடுத்த நொடி அங்கே நின்றிருந்த பணிப்பெண்களின் கண்கள் பிரகாசமாக மின்னின. வா, என்ன ஒரு அழகான மனிதர்! உலகில் இவ்வளவு அழகான ஆண் இருக்க முடியுமா? ஐயோ, என்னையும் அறியாமல் நான் அவரை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். இத்தகைய ஆச்சரியமான மற்றும் காதலார்ந்த பார்வைகள் டாங்சென்னிற்கு பழகிப்போன ஒன்றுதான். 7 அல்லது 8 பணிப்பெண்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அவரை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் ஒரு படிகக்கல்லை ஏந்தி நீட்டினர். ஐயா, தயவு செய்து ஒரு படிகத்தை தேர்ந்தெடுத்து உள்ளே நுழையுங்கள். அந்த நேரத்தில் டோங்ஜிங் யூன் மூச்சிறைக்க திணறிக்கொண்டே அந்த வளையத்தை விட்டு வெளியே வந்தான். ஆனால் ஒரு பணிப்பெண் கூட அவனை திரும்பி பார்க்கவில்லை. டாங்சென் பேரழகிகளால் சூழப்பட்டிருப்பதை பார்த்த டோங்ஜிங் யூனின் முகத்தில் பொறாமை வழிந்தது. இது உண்மையிலேயே சகிக்க முடியாத ஒன்று. அத்தனை அழகான பணிப்பெண்கள். பணிப்பெண்கள் அனைவரும் டாங் சென்னை சுற்றி வளைத்து உபசரிப்பதைக் கண்ட டாங்ஜிங் யூன், நான் என்ன இவர்களுக்கு தெரியவில்லையா என்று எண்ணினான். நினைவில் கொள்ளுங்கள், டோங்ஜிங் யூன் ஒரு சாதாரணவன் அல்ல. அவன் டாங்லாங் வம்சத்தின் பட்டத்து இளவரசன், ஈடு இணையற்ற திறமைசாலி. அவனிடம் இருந்த டிராகன் கீ எனப்படும் அரச ஆற்றல் அவன் எங்கு சென்றாலும் அவனை ஒரு நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்க வைக்கும். ஆனால் டாங்சென் ஒரு தங்க சூரியனைப் போல விண்ணில் உயர்ந்து நின்றார். அவரது வருகை மற்ற அனைத்து நட்சத்திரங்களின் ஒளியையும் மறைத்துவிட்டது. டாங்சென் மென்மையாக புன்னகைத்தபடி 2 படிகங்களை எடுத்து ஒன்றை டோங்ஜிங் யூனிடம் கொடுத்தார். அந்த படிகத்தை கையில் வாங்கிய இளவரசன் கசப்புடன் முணுமுணுத்தான். ஏனோ எனக்கு இந்த ஜேட்பூல் சங்கமத்தில் கலந்து கொள்ளும் விருப்பமே திடீரென்று போய்விட்டது. அவர்கள் இன்னும் பெவிலியனுக்குள் சரியாக நுழையக்கூட இல்லை. அதற்குள்ளேயே டாங்சென் அவனை இவ்வளவு தூரம் சோர்ந்து போக செய்துவிட்டார். எத்தகைய இளைஞனாக இருந்தாலும் தன்னைப் போலவே இருக்கும் மற்றொரு இளைஞனிடம் இப்படி முற்றிலும் அடிபணிவடை யாரால் தான் தாங்க முடியும்? டாங்சென் சிரித்தார். இத்தகைய சூழ்நிலைகளுக்கு நீ பழகிக் கொள்ள வேண்டும். டோங்ஜிங் யூன் உள்ளுக்குள் திட்டியபடி முகத்தில் மட்டும் ஒரு செயற்கையான புன்னகையை வரவழைத்துக் கொண்டான். இவ்வளவு அசாதாரணமாக இருப்பது நியாயமா? நீங்கள் சிறந்தவர் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் வலிமையானவர் என்பதும் தெரியும். அது போதாதா? ஒரு பலத்த சிரிப்புடன் டாங்சென் ஷியாவோயாங் பெவிலியனுக்குள் நுழைந்தார். இதற்கிடையில் பெவிலியனின் உச்சகட்டத்தில் பதற்றம் உச்சத்தை தொட்டது. ஒரு பெரிய படிக மேடையை சுற்றி விசிறி வடிவில் டஜன் கணக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. முதல் வரிசையில் படிக மேடையின் விளிம்பில் ஒரே ஒரு இருக்கை மட்டுமே இருந்தது. அங்கிருந்து மேடையில் நடப்பவை அனைத்தையும் மிக தெளிவாக பார்க்க முடியும். 2ஆம் வரிசையில் முதல் இருக்கையை பாதுகாவலர்களைப் போல சூழ்ந்து 5 இருக்கைகள் இருந்தன. 3ஆம் வரிசையில் 12 இருக்கைகள் இருந்தன. ஆனால் அவை மேடையிலிருந்து சற்று தள்ளி இருந்தன. இந்த இருக்கைகளுக்கு பின்னால் பல போர் வீரர்கள் மௌனமாக நின்றிருந்தனர். இன்ஷூர், ஷியாவோயான், சிங்ஃபோங், மிங்கா என அனைவரும் அங்கே கூடியிருந்தனர். அவர்களின் கண்கள் அனைத்தும் ஒரே இடத்தில்தான் நிலைத்திருந்தன. அந்த முதல் வரிசையின் ஒற்றை இருக்கை. யார் அந்த இருக்கையை கைப்பற்றுகிறார்களோ அவர்களே ஷியாவோயாங் பெவிலியனில் இருக்கும் இளம் சாகுபடியாளர்களிலேயே வலிமையானவர் என்று அங்கீகரிக்கப்படுவார்கள். பழமொழி சொல்வது போல, இலக்கியத்தில் எவரும் முதலிடத்தை பெறுவதில்லை. ஆனால் தற்காப்பு கலையில் முதலிடத்தை தவிர வேறு எதற்கும் மதிப்பில்லை. சாகுபடியாளர்கள் இயற்கையிலேயே கர்வமும் லட்சியமும் கொண்டவர்கள். எனவே யாரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏன் யாரும் அமரவில்லை? 5ஆம் நிலை இன்னேற்றலும் சிகரத்தை எட்டிய ஒரு இளம் நிபுணன் தான் அங்கேயே நுழைந்ததும் ஆர்வத்துடன் கேட்டான். ஆனால் யாருமே அவனுக்கு பதில் சொல்லவில்லை. யாரும் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை.
அந்த இளைஞனின் கண்கள் மின்னின. அவன் புன்னகைத்தபடி கூறினான், யாரும் அதை கைப்பற்றவில்லை என்றால் முதலில் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவன் திடீரென பாய்ந்தான். அவனது உடல் ஒரு ஒளிக்கற்றையாக மாறி 2ஆம் வரிசையில் இருந்த 5 இருக்கைகளை நோக்கி சீறி பாய்ந்தது. அவனுக்கு தன் பலத்தை பற்றி தெரிந்திருந்தது. அதனால்தான் அவன் முதல் வரிசை இருக்கைக்கு ஆசைப்படவில்லை. ஒருவேளை அதை கைப்பற்றினாலும் அதை தக்கவைக்கும் தகுதி தனக்கு இல்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் 2ஆம் வரிசைக்கான போட்டி குறைவாக இருக்கும் என்று அவன் கணக்கு போட்டான். மின்னல் வேகத்தில் நகர்ந்த அவன் ஒரு இமைப்பொழுதில் 2ஆம் வரிசையை அடைந்தான். அவனது முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. ஹாஹா, என்னை மன்னித்து விடுங்கள் மக்களே, இந்த ஆசனத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவனது விரல்கள் அந்த இருக்கையை தொட முற்பட்ட அதே வேளையில் பல பயங்கரமான மற்றும் அதீத ஆற்றல் அலைகள் அவன் மீது மோதின. ஒவ்வொரு தாக்குதலும் ஒருவரது ஆற்றலை முடக்கும் உச்சகட்ட வலிமை கொண்டவை. அந்த பல தாக்குதல்களை தாங்கும் சக்தி அவனிடமில்லை. பூம் பூம் பூம். ஒரு கிழிந்த சாக்கு மூட்டையைப் போல அவன் தூக்கி எறியப்பட்டான். அவனது எலும்புகள் நொறுங்கின, தசைநார்கள் கிழிந்தன. வாயிலிருந்து இரத்தம் பீரிட அவன் ஜன்னல் வழியாக வெளியே வீசப்பட்டு தரையில் பலமாக விழுந்தான். கீழ்த்தளத்தில் இருந்த போர் வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்தன. நில்லுங்கள், இது சிச்சுவான் கோஷ்டியின் ரென் வான்சி அல்லவா? ஏன் இப்படி அடிபட்டு கிடக்கிறான்? அவன் வெற்றிகரமாக தடையை தாண்டி உள்ளே சென்றானே, பிறகு என்ன நடந்தது? சியாவோயாங் பெவிலியனுக்குள் நுழைவது மட்டும் பாதுகாப்பை உறுதி செய்யாது போலிருக்கிறது. பாவம், மிகவும் பரிதாபமான நிலை. ரென் வான்சி எழுந்து நிற்க போராடினான். அவன் செய்யும் ஒவ்வொரு அசைவிலும் அவனது வாயிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. அந்த தாக்குதல்களின் எஞ்சிய ஆற்றல் அவனது உடலுக்குள் இன்னும் சிதைவை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அதைவிட கொடுமை என்னவென்றால், அந்த தாக்குதல் அலைகளில் இருந்த ஒரு சக்தி அவரது உடலை மெல்ல அரிக்கும் கொரோசிவ் எஃபெக்ட் தன்மையை கொண்டிருந்தது. ரென்வான்சியின் கண்களில் மரண பயம் தெரிந்தது. இந்த சக்திகளை தனது உடலில் இருந்து உடனடியாக வெளியேற்றாவிட்டால் தனது உயிருக்கே ஆபத்து என்பதை அவர் உணர்ந்தார். அவரது இதயம் வருத்தத்தால் நிறைந்தது. என்ன ஒரு முட்டாள்தனம்! ஏன் புத்தி இழந்து அந்த 2ஆம் வரிசை ஆசனத்திற்காக ஓடினேன்? அப்போதுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. இன்ஷு, ஷிங்ஃபாங் மற்றும் மற்றவர்கள் சும்மாவிருக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே கண்ணுக்கு தெரியாத ஒரு மர்மப் போரில் ஈடுபட்டிருந்தனர். அவர் முட்டாள்தனமாக இடையில் புகுந்து அந்த மோதலின் குறுக்கே சிக்கிக் கொண்டார். அந்தோ பரிதாபம்! அவரது முகம் கசப்பான வருத்தத்தில் சுருங்கியது. இந்த ஜேட்பூல் சங்கமத்தில் இனி அவருக்கு இடமில்லை. அத்தியாயம் 195. நிலைகளின் போர், பேட்டில் ஆஃப் ரெல்ம்ஸ். ரென்வான்சி தூக்கி எறியப்பட்ட பிறகும் காற்றிலிருந்த அந்த பயங்கரமான ஆற்றல் குறையவில்லை. மாறாக அது இன்னும் தீவிரமானது. வெற்றிடத்தில் இன்ஷூவின் அசுர சக்தி, காற்றழுத்தம், மேக ஆற்றல் மற்றும் நெருப்பு பிழம்புகள் என பல தாவோ சக்திகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து அதிர்வு அலைகளை தொடர்ந்து வெளியேற்றின. அந்த தடையை தாண்டி வந்த ஜிஷா வாழ்வீரன் போன்ற மற்ற நிபுணர்களே இந்த ஆற்றலைக் கண்டு நடுங்கினர். எவ்வளவு வலிமை! இவர்கள் அனைவரும் முழுமையான தாவோ சக்தியை கையாள்கிறார்கள். இவர்களும் நாமும் ஒரே இனம்தானா? வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த உலகத்து வீரர்களெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று நினைத்தேன். ஆனால் இன்றுதான் தெரிகிறது உலகில் எத்தனை மேதைகள் இருக்கிறார்கள் என்று. என்னால் இவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இறுதியில் யாருடைய சாகுபடி நிலை மேலானது என்பதை பொறுத்ததே. தற்போது அந்த முதல் ஆசனத்தைச் சுற்றியுள்ள பகுதி பயங்கரமான சக்தியால் நிரம்பியுள்ளது. யார் அதை நெருங்கினாலும் அவர்கள் துகள்களாக சிதறிப்போவார்கள். 2ஆம் வரிசை ஆசனத்தை தொட முயன்றதற்கே ரென்வான்சிக்கு அந்த கதி என்றால் முதல் ஆசனத்தின் வலிமையை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். கூட்டத்தின் ஆச்சரியமான கூச்சல்களுக்கு மத்தியில் இன்ஷு, ஷியாவோயான், ஷிங்ஃபாங் மற்றும் மிங்கா ஆகிய 4 மகா நிபுணர்களும் தங்கள் ஆற்றலை இன்னும் அதிகரித்தனர். ஜி ஜி ஜி. அவர்களின் சாகுபடி நிலைகள் மோதிக்கொண்டபோது காற்றில் மின்னல் கீற்றுகள் தோன்றி மறைந்தன. ஷியாவோயான் தனது கைகளை முதுகிற்கு பின்னால் கட்டியபடி நின்றிருந்தார். அவரது கண்களில் கருப்பு நிற நெருப்பு எரியத் தொடங்கியது. அவரது இதழ்களில் ஒரு குரூரமான புன்னகை தவழ்ந்தது. அந்த முதல் ஆசனம் எனக்கே சொந்தம். ஹெவன்லி ஷியாவோ வம்சம். விசேஷமாக ஒன்றுமில்லை. இன்ஷு எதை விரும்புகிறானோ அதை அவனிடமிருந்து இதுவரை எவனும் பறித்ததில்லை என்று இன்ஷு குரூரமாக சிரித்தான். அவனது வாய் சிரித்தாலும் முகத்தில் கொலைவெறி தாண்டவமாடியது. உதடு சிரிக்க இதயம் துடிக்கும் என்பார்கள். அது இவனுக்கு கச்சிதமாக பொருந்தும். நீங்கள் இருவரும் எங்களது யுன்லு அரண்மனையை அவ்வளவு கீழாக நினைக்கிறீர்களா என்று சிங்ஃபோங்கும் மிங்காவும் கைகோர்த்தனர். அவர்களின் காற்று மற்றும் மேக ஆற்றல்கள் ஒன்றிணைந்து ஒரு மர்மமான மற்றும் கணிக்க முடியாத சக்தியாக உருவெடுத்தன. யுன்லு அரண்மனையின் இரட்டை சாகுபடி நுட்பம் உலகிலேயே தனித்துவமானது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இன்று அதை பார்க்கும்போது அதன் புகழுக்கு அது தகுதியானது என்றே தோன்றுகிறது என்று ஷியாவோயான் தனக்கு ஏற்பட்ட அழுத்தத்தை உணர்ந்து தலையசைத்தார். யுன்லு அரண்மனையின் வலிமையை நீங்கள் அறிந்திருந்தால் இப்போதே ஒதுங்கிவிடுவது நல்லது. ஹெவன்லி ஷியாவோ வம்சத்துடன் பகைமை கொள்ள நாங்கள் விரும்பவில்லை என்று சிங்ஃபோங் நிதானமாக கூறினார். ஷியாவோயான் ஏளனமாக சிரித்தார். அவசரப்படாதீர்கள், நான் பேசி முடிக்கவில்லை. உங்கள் வலிமை வியக்கத்தக்கதுதான், ஆனால் என்னுடன் ஒப்பிடும்போது நீங்கள் வெறும் சிறுவர்கள். இறங்குங்கள் கீழே. அவர் இறங்குங்கள் என்று கட்டளையிட்ட அதே நொடி ஷியாவோயானின் கண்களுக்குள் கருப்பு நிற நெருப்பு பிழம்புகள் சீறின. நரகத்தின் ஆழமான இருண்ட உலகத்திலிருந்து கிளம்பிய ஒரு தீய நெருப்பு போல அது எரியத் தொடங்கியது. சிங்ஃபோங்கும் மிங்காவும் ஒரு பயங்கரமான சக்தி தங்களை நோக்கி வருவதை உணர்ந்து நடுங்கினர். இதுதான் அந்த இறுதி நெருப்பான நெதர்ஹார்ட் அனிஹிலேஷன் ஃபயர். அந்த 5 சொற்களை அவர்கள் உச்சரித்த மாத்திரத்திலேயே அங்கிருந்த அனைவரது முகப்பாவனையும் மாறியது. இந்த நெருப்பு அத்தனை பயங்கரமான புகழ் பெற்றது. பாதாள உலகின் ஆழத்தில் பிறந்த இந்த நெருப்பு திகிலில் ஈடிணையற்றது. இதன் மிகவும் கொடூரமான அம்சம் என்னவென்றால், இது ஒருவரது ஆன்மாலை எரித்து ஆன்மீக நிலையை சிதைத்துவிடும். ஒருமுறை இந்த நெருப்பால் காயப்பட்டால் அந்த பாதிப்பு நிரந்தரமானது. அதை ஒருபோதும் குணப்படுத்த முடியாது. நெதர்ஹார்ட் அனிஹிலேஷன் ஃபயர் தோன்றியதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியில் மூச்சுவிட்டனர். நெருப்பு சக்கரவர்த்திகள் என்ற பட்டம் கொண்ட ஹெவன்லி ஷியாவோ வம்சத்திற்கு இது தகுதியானதுதான். எவ்வளவு பயங்கரம்! உலகிலேயே மிக உயர்ந்த நெருப்புகளில் இது ஒன்று. சாதாரண மனிதர்கள் இந்த நெருப்பை கட்டுப்படுத்த நினைக்கவே மாட்டார்கள். ஒரு சிறு தீண்டல் கூட அவர்களை சாம்பலாக்கிவிடும். நெதர்ஹார்ட் அனிஹிலேஷன் ஃபயர் ஒருவரிடம் இருந்தால் அவர் வெல்ல முடியாதவர் என்றே பொருள்படும். யுன்லு அரண்மனையின் தலைவர்களால் கூட இதை தாங்க முடியாது என்று அனைவரும் கருதினர். எதிர்பார்த்தபடியே சிங்ஃபோங் மற்றும் மிங்காவின் கூட்டு காற்று மேக சக்தி சிதையத் தொடங்கியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின் தங்கள் மற்ற கரங்களையும் கோர்த்தனர். காற்று மற்றும் மேகம் ஒன்றிணைக்கட்டும். மகா எல்லையற்றது, மகா பவுண்ட்லெஸ். அவர்களின் ஆற்றல்கள் முழுமையாக கலந்து ஒரு புதிய தாவோ சக்தியாக உருமாறியது. இந்த சக்தி அதன் முழு உச்சத்தை அடையவில்லை என்றாலும் இதிலிருந்து உருவான ஆற்றல் முடிவில்லாத இடையறாத மறுபிறப்பு தன்மையை கொண்டிருந்தது. இதை கண்ட அனுபவம் வாய்ந்த சாகுபடியாளர்கள் ஆச்சரியத்தில் கத்தினர். காற்று மற்றும் மேகத்தை இணைப்பதன் மூலம் இத்தகைய மாற்றத்தை யாராவது ஊகித்திருப்பார்களா? அவர்களால் அந்த அழிவு நெருப்பை கூட எதிர்க்க முடிகிறது. காற்றுக்கு வடிவமில்லை, மேகத்திற்கு உருவமில்லை. இவை இரண்டும் இணையும் போது முடிவற்ற பிறப்பு மற்றும் புதுப்பித்தல் எனும் தத்துவத்துடன் ஒத்துப்போகின்றன. ஒரு சக்தி அழிவற்றதாக இருக்கும்போது மிக உயர்ந்த நெருப்பால் கூட அதை எரிக்க முடியாது. யுன்லு அரண்மனை 6 விண்ணுலக வம்சங்களுக்கு நிகரான வலிமையை கொண்டிருப்பதை இன்று நிரூபித்தது. பூம் பூம் பூம்! ஒன்றிணைந்த அந்த பெரும் சக்தியும் நெதர்ஹார்ட் நெருப்பும் நேருக்கு நேர் மோதின. ஒன்று விண்ணையும் மண்ணையும் புசுக்க நினைத்தது, மற்றொன்று முடிவில்லாத மீளுருவாக்கத்தை வெளிப்படுத்தியது. இந்த 2 பயங்கரமான சக்திகளும் ஒரு முழுமையான சமநிலையை, ஸ்டேல்மேட்-ஐ எட்டின. ஒருவரால் மற்றவரை வீழ்த்த முடியவில்லை. ஷியாவோயான் தனது புருவங்களை சுருக்கினார். சிங்ஃபாங் மற்றும் மிங்கா இவ்வளவு கடினமான எதிரிகளாக இருப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவரிடம் இன்னும் சில ரகசிய திறமைகள் இருந்தன, ஆனால் அவற்றை இங்கே பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் அல்ல என்று அவர் கருதினார். அதிர்வு அலைகள் பெவிலியன் முழுவதும் பரவின. அங்கிருந்த மற்ற மேதைகளும் மூச்சுவிட திணறி முகம் வெளிரிப்போய் நின்றனர். நினைவில் கொள்ளுங்கள், இவர்களும் தடையை தாண்டி வந்த மேதைகள்தான். ஆனால் அவர்களால் ஷியாவோயான் மற்றும் யுன்லு ஜோடியின் ஆற்றல் வளையத்திற்கு அருகில் கூட செல்ல முடியவில்லை. மேதைகளுக்கு இடையே இருக்கும் இடைவெளி கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரியதாக இருந்தது. பூம் பூம் பூம்! ஒன்றிணைந்த அந்த பெரும் சக்தியும் நெதர்ஹார்ட் நெருப்பும் நேருக்கு நேர் மோதின. ஒன்று விண்ணையும் மண்ணையும் பொசுக்க நினைத்தது, மற்றொன்று முடிவில்லாத மீளுருவாக்கத்தை வெளிப்படுத்தியது. இந்த 2 பயங்கரமான சக்திகளும் ஒரு முழுமையான சமநிலையை, ஸ்டேல்மேட்-ஐ எட்டின. ஒருவரால் மற்றவரை வீழ்த்த முடியவில்லை. ஷியாவோயான் தனது புருவங்களை சுருக்கினார். சிங்ஃபாங் மற்றும் மிங்கா இவ்வளவு கடினமான எதிரிகளாக இருப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவரிடம் இன்னும் சில ரகசிய திறமைகள் இருந்தன, ஆனால் அவற்றை இங்கே பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் அல்ல என்று அவர் கருதினார். நீங்கள் இருவரும் என்னை முற்றிலுமாக மறந்துவிட்டீர்களா? இன்ஷு குரூரமாக ஏளனம் செய்தான். ஒருவன் இறுதி நெருப்பை கையாள்கிறான், மற்றவர்கள் எல்லையற்ற சக்தியை ஏவுகிறீர்கள். ஆனால் பாவம், நீங்கள் இன்ஷுவாகிய என்னை சந்தித்திருக்கிறீர்கள். அந்த முதல் ஆசனம் எனக்கு மட்டுமே சொந்தம்.
இன்ஷு ஒரு நீண்ட மூச்சை இழுத்தான். அவனது தலைக்கு மேலே ஒரு பிறை நிலவு மிதக்கத் தொடங்கியது. அடுத்த நொடியில் பெவிலியனுக்குள் இருந்த வெப்பம் பல 100 டிகிரிகள் குறைந்தது. அங்கிருந்த சாகுபடியாளர்கள் தங்கள் உடல் நடுங்குவதையும் தங்களுக்குள் இருந்த ஆன்மீக ஆற்றல் உறைந்து போவதையும் உணர்ந்தனர். என்ன ஒரு பயங்கரமான ஆற்றல்! ஒருவரால் இந்த அளவிற்கு ஆற்றலை சேமிக்க முடியுமா? நரகத்தின் 9வது அடுக்கில் கூட இவ்வளவு ஒடுக்குமுறை இருக்காது. இல்லை, அங்கே பாருங்கள், அவன் தலைக்கு மேலே இருப்பது என்ன? அனைவரும் அண்ணாந்து பார்த்தனர். இன்ஷுவின் தலைக்கு மேலே ஒரு மர்மமான மலர் மெதுவாக உருவெடுத்தது. அந்த மலருக்கு இலைகள் இல்லை. அதன் இதழ்கள் ஒவ்வொன்றும் நூல் இழைகளைப் போல இறுக்கமாக சுருண்டு கிடந்தன. இரத்த மலர், புராணங்களில் சொல்லப்படும் பாதாள நதிக்கரை மலர் என்று ஜிஷா வாழ்வீரன் திகைப்புடன் முணுமுணுத்தான். பாதாள நதி என்பது மரணத்தின் நிலம். சூரிய ஒளி நுழைய முடியாத அந்த இடத்தில் ஓயாத மரண ஓலங்களும் சவ மூச்சும் மட்டுமே இருக்கும். உலகின் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் அங்கிருந்தே பிறக்கின்றன. காலப்போக்கில் அங்கே ஆற்றலின் மகா சமுத்திரமே உருவானது. இது ஆன்மாக்களை பறிக்கும் மற்றும் ஆன்மீக அடித்தளத்தை சிதைக்கும் வல்லமை கொண்டது. இன்ஷு நிதானமாக கூறினான், எனது இரத்தமலர் தாவோ கோட்பாட்டின் உண்மையான வலிமையை காட்டுகிறேன். தாவோ கோட்பாடு என்ற சொல்லை கேட்டதும் ஷியாவோ யான் மற்றும் யுன்லூ ஜோடி உட்பட அனைவரது முகமும் மீண்டும் மாறியது. ஆற்றல்களுக்கு மேலே ஒரு உயர்ந்த நிலை இருக்கிறது. அதுதான் தாவோ கோட்பாடு. இது ஒருவன் விண்ணுலக விதியின் ஒரு பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டான் என்பதை குறிக்கிறது. நான் இந்த தாவோ கோட்பாட்டின் பாதி நிலையில் இருந்தாலும் உங்கள் அனைவரையும் நசுக்க இதுவே போதும் என்று இன்ஷு கர்ஜனையுடன் சிரித்தான். அவனது தலைக்கு மேலே இருந்த அந்த இரத்தமலர் மெதுவாக மலரத் தொடங்கியது. அந்த தருணத்தில் பெவிலியனுக்குள் இருந்த வெற்றி இடம் உறைந்து போனது. ஷியாவோ யானின் நெருப்பும் யுன்லூ ஜோடியின் காற்று மேக சக்தியும்